ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜ்யோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக பாபாவுடைய சேவை, அதாவது இறுதி புஷ்பம் எப்படி மத்தவங்களுக்கு உற்சாகம் கொடுத்து, ஊக்கம் கொடுத்து, சேவை செய்திருக்கிறார் அப்படின்னு நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். பிரம்ம பாபா சரீரம் விட்ட பிறகு அசுர வளர்ச்சி இந்த யஜ்யம் வளர்ந்து விட்டது. ஏற்கனவே பாபா சொன்னது போல, நீ ரோசி சகோதரியை சென்னைக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்று அவ்யக்த வதனத்திலிருந்து இறுதிய புஷ்பாவுக்கு தூண்டுதல் கொடுத்தார். அதாவது பிரேரணை கொடுத்தார் அப்படின்று நாம் பார்த்தோம். வாருங்கள், அதனுடைய தொடர்ச்சி பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். இப்படியாக நேற்றைய தொடர்ச்சி இறுதியாக பாபாவுடைய விருப்பப்படி ஆன்மீக சகோதரி ரோசி பெஹன்ஜி நியமிக்கப்பட்டார் சென்னை போக வேண்டும் அப்படின்று. அவருடைய ஆரம்ப பெயர் சிவகன்யா அப்படின்று இருந்ததால இன்றும் அனைவரும் அவரை அன்புடன் ரோசி பெகன்ஜி அப்படின்று அழைக்கின்றார்கள். அதே போல தமிழ்நாடு சிவ பக்தியினுடைய முக்கியமான மையமாக விளங்குகிறது. நமக்கு ஏற்கனவே தெரியும், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 63 நாயன்மார்கள், அதாவது பண்டைய சிவபக்தர்கள் இருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமா, ஆயிரக்கணக்கான சிவன் கோயில்கள் அங்கு இருக்கிறது. அதனால சத்தியமான சிவனுடைய அவதரிப்பிற்காக தமிழ்நாடு தயாராகி இருக்கிறது அப்படின்று தாதி அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமா, பெங்களூர் ஏற்கனவே அசுர வளர்ச்சி அடைந்து விட்டது பாபாவுடைய சேவை. இப்பொழுது தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் எப்படி சேவை ஆரம்பித்திருக்கிறது என்று இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் சேவை இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. பெங்களூரை சேர்ந்த மலையாளியாக இருந்த பிரம்மகுமாரி சதி மாதாஜி தாயாக அங்கு ஆனார். அவருடைய லௌகிக உறவினர்கள் காலிக்கட்டில், அதாவது கோழிக்கோடில் இருந்தார்கள். சதியின் மூலமாக காலிக்கட்டிலும் சரி அங்கு ஈஸ்வர சேவை ஏற்பாடு செய்யப்பட்டது. சதிக்கு மலையாளம், தமிழ், இந்தி, அது மட்டுமா ஆங்கிலம், இது போல எல்லா மொழிகளும் நன்றாக தெரிந்திருந்ததால் அவர் அங்கு ஈஸ்வர சேவைக்காக நியமிக்கப்பட்டார். சதி மாதாஜி கடலோர காஞ்சனாங்கோடு பகுதியில மிக சிறப்பாக சேவை செய்தார். அது மட்டுமா, அங்கிருந்து சேவை, அதாவது திருவனந்தபுரம் வரையிலும் சரி விரிவடைந்து விட்டது. பிறகு மெட்ராஸுக்கு சென்னை வந்திருந்த தாதி அவர்கள், இறுதி புஷ்பா அவர்கள் தீதி திருவனந்தபுரத்துக்கு சென்றார்கள். நம்ம ஏற்கனவே தெரியும், பத்மநாப கோயில் அங்கே தெருவில் முதல் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. பத்மநாப கோயில் ரொம்ப பணக்கார கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க முதல் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கே வத்சலா மாதாஜி, சுகந்தா, ராஜேஸ்வரி மற்றும் அம்பிகா இது போல அங்கே சகோதரிகள் அங்கே இருந்து யோக சேவையை தொடர்ந்தார்கள். ஒரு சேவை நிலைய நிறுவப்பட்டு அதன் சேவை கன்னியாகுமரி வரை விரிவுபடுத்திவிட்டது. எவ்வளவு அழகா ஞாபகப்படுத்தி சொல்கின்றார் பாருங்கள். இப்படியாக ஈஸ்வர சேவை எல்லா இடத்திலும் பரவிவிட்டது. தாதி பரப்பி விட்டார்கள் பாபாவின் மூலமாக. அடுத்ததாக ஊட்டியில தாதியினுடைய சேவை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நாம் பார்க்கலாம். தாதி அவர்கள் சேவை பரவியிருந்த ஊட்டிக்கு சென்றிருந்தார். அங்கு அவருடைய தங்குவதற்கான ஏற்பாடு சல்லாராமினுடைய பங்களாவில் செய்யப்பட்டிருந்தது. சல்லாராமினுடைய பங்களா. அப்போ தாதி இறுதி புஷ்பா அவர்கள் ஊட்டியில பல மாதங்கள் தங்கி அங்கிருந்த ஆத்மாக்களுடைய வாழ்க்கையில ஞான மலர்ச்சி ஏற்படுத்தினார். அங்கு வசித்து வந்த தமிழர்களுக்கும் சரி, சிந்தி மக்களுக்கும் சரி அங்கே ஞானம் வழங்கப்பட்டது. ஏற்கனவே இப்போ தமிழ்நாட்டுடைய இன்சார்ஜ் தீதி
பீனா சிஸ்டர் இருக்காங்க. இப்ப அதுக்கு முன்னாடி வந்து கலாவதி பெகன்ஜி இருந்தாங்க. தமிழ்நாடுடைய இன்சார்ஜ். அதேபோல கலாவதி மற்றும் பிரேமா அப்படின்ற குமாரி அவர்கள் இறுதி புஷ்பாவுடைய நலனை பார்த்துக் கொள்வதற்காக பயிற்சி பெற்றார்கள். அங்கே தாதிஜி அவர்களை உதகமண்டலத்தில் கொடைக்கானல் சேவைக்காக நியமித்தார். அது மட்டுமா, பெங்களூரில் இருந்து வந்த அனைத்து சகோதரர்களும் சரி, அனைத்து சகோதரிகளும் சரி, ஊட்டியில் சேவை நிலையத்தை நிறுவுவதற்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கினார்கள். இப்படியாக கேரளா ஆரம்பித்து விட்டது. தமிழ்நாடு, சென்னை, ஊட்டி இப்படியாக சேவை நடைபெற்று விட்டது. அடுத்ததாக பூனாவில் எப்படி சேவைக்கான ஒத்துழைப்பு ஆரம்பிக்கப்பட்டது என்று நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். அங்கே பூனாவில் சேவைக்கான ஒத்துழைப்பு, அதாவது ஆரம்ப காலத்தில் யோக சேவை பரப்புவதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது பூனாவில் வந்து சேவையை பரப்புவதற்காக அவர் மேற்கொண்ட வழிமுறை மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது அப்படின்னு சொல்கின்றார். அவர் சில குமாரிகளை அழைத்துக் கொண்டு புகழ்பெற்ற நீச்சல் குளத்தின் முன்பாக சென்றார் பூனாவில். அங்கே ஒரு பெரிய சைக்கிள் ஸ்டாண்ட் இருந்தது. அப்போ தாதிஜி அவர்கள் ஒரு நாடக பாணியில் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த படங்களை விலக்கிக் கொண்டே அங்கே நின்றிருந்தார். பிறகு அங்கே பிரம்மகுமாரிகளும் அந்த படங்களை மிகவும் ஆர்வத்துடன் கேட்பவர்களைப் போல நின்று கொண்டிருந்தார்கள் அங்கே. அதை பார்த்த பொதுமக்கள் இங்கு ஏதோ நடக்கிறது அப்படின்னு நினைத்து அங்கே நிறைய மக்கள் கூடத் தொடங்கி விட்டார்கள். இப்படியாக பல நாட்கள் இப்படியே அந்த முறையில் சேவை செய்த பிறகு பூனாவினுடைய முன்னணி ஆதிரத்தினங்கள் அங்கே உருவானார்கள். பிறகு அவர்களுக்காக மாதம் வந்து கிட்டத்தட்ட ரூ. 23 வாடகையில் ஒரு வீடு கிடைத்தது. ஆனால் அந்த வீடு உள்ளே எந்த பொருட்களும் இல்லாமல் வெறுமையாக இருந்தது. அப்பொழுது நமக்கு தெரியும், ஜெயந்தி தீதி ஒரு சிறுமியாக இருந்தார். இப்பொழுது அவர் லண்டனில் ஐரோப்பியா அந்த கண்டத்தினுடைய முக்கிய ஒருங்கிணைப்பாளராக, அதாவது ஒப்பற்ற சேவை செய்து வருகிறார். இப்போ வந்து பெரிய சேவையில் இருக்கின்றார். அப்போ தாதிஜியினுடைய கரங்களில் வளர்ந்தவர் போல அவர் முன்னேறி வருகிறார். அவர் தாதிஜியினுடைய உறவினரும் கூட அப்படின்று சொல்லலாம் என்று விவரிக்கிறார். பிறகு முதலில் ஜெயந்தியினுடைய தாயார் தாதிஜியினுடைய தூண்டுதலின்படி ஞானத்தை பெற்றார். இயல்பாகவே அந்த குழந்தையினுடைய சிறு வயதிலேயே தாதிஜியினுடைய அன்பு சரி, தாதிஜியினுடைய பராமரிப்பு, தாதிஜியினுடைய உத்வேகம் அவருக்கு கிடைத்தது. ஜெயந்தி பேகனுடைய தாயாருக்கு. அதே காலகட்டத்தில் இந்த ஞானத்தை பெற்ற மற்றொரு மாதாஜியும் சரி, பூனாவினுடைய முக்கியமான ரத்தினமாக ஆனார். சேவை நிலையத்திற்கு மிகவும் அவசரமாக தேவையான பொருட்கள் தேவைப்படுவதை அறிந்த அவர் சோளம், பிற அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வந்தார். இப்படியாக சிவபாபாவுடைய கிருபையால இது போன்ற பல அற்புதங்கள் இயல்பாக நடந்தது அப்படின்று தாதிஜி அவர்கள் எவ்வளவு எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கிறார் பாருங்கள். எப்படியெல்லாம் சேவை செய்திருக்கிறார் அப்படின்று இதன் மூலமாக நாம் அழகாக புரிந்து கொண்டு விட்டோம். பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு அழகான வித்தியாசமான ஒரு நடைமுறை வாழ்க்கையில நாம் எல்லாரும் பாண்டவ போல பார்த்திருப்போம். அதனுடைய ரகசியங்களை நாளைக்கு நாம் பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜ்யோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக பாபாவுடைய சேவை, இறுதி புஷ்பா எப்படி மற்றவங்களுக்கு உற்சாகம் கொடுத்து, ஊக்கம் கொடுத்து சேவை செய்திருக்கிறார் அப்படின்னு நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். பிரம்ம பாபா சரீரம் விட்ட பிறகு அசுர வளர்ச்சி இந்த யஜ்யம் வளர்ந்து விட்டது. ஏற்கனவே பாபா சொன்னது போல, நீ ரோசி சகோதரியை சென்னைக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்று அவ்யக்த வதனத்திலிருந்து இறுதி புஷ்பாவுக்கு தூண்டுதல் கொடுத்தார். அதாவது பிரேரணை கொடுத்தார் அப்படின்று நாம் பார்த்தோம்.
வாருங்கள், அதனுடைய தொடர்ச்சி பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். இப்படியாக நேற்றைய தொடர்ச்சி இறுதியாக பாபாவுடைய விருப்பப்படி ஆன்மீக சகோதரி ரோசி பெஹன்ஜி நியமிக்கப்பட்டார். சென்னை போக வேண்டும் அப்படின்று. அவருடைய ஆரம்ப பெயர் வந்து சிவகன்யா அப்படின்று இருந்ததால, இன்றும் அனைவரும் அவரை அன்புடன் ரோசி பெஹன்ஜி அப்படின்று அழைக்கின்றார்கள். அதேபோல தமிழ்நாடு சிவபக்தியினுடைய முக்கியமான மையமாக விளங்குகிறது. நமக்கு ஏற்கனவே தெரியும், தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 63 நாயன்மார்கள், அதாவது பண்டைய சிவபக்தர்கள் இருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமா, ஆயிரக்கணக்கான சிவன் கோயில்கள் அங்கு இருக்கிறது. அதனால சத்தியமான சிவனுடைய அவதரிப்பிற்காக தமிழ்நாடு தயாராகி இருக்கிறது அப்படின்று தாதி அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமா, பெங்களூர் ஏற்கனவே அசுர வளர்ச்சி அடைந்து விட்டது பாபாவுடைய சேவை. இப்பொழுது தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் எப்படி சேவை ஆரம்பித்திருக்கிறது என்று இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் சேவை இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. பெங்களூரை சேர்ந்த மலையாளியாக இருந்த பிரம்மா குமாரி சதி மாதாஜி தாயாக அங்கு ஆனார். அவருடைய லௌகிக உறவினர்கள்